மொழியை வச்சு நிறைய சர்ச்சை தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சி மற்ற கட்சிகள் எல்லாரும் தமிழ் பற்று உள்ளவங்க மும்மொழியை எதுக்குறாங்க. ஆஸ் அ விஞ்ஞானி, ஆஸ் அ டாக்டர், ஐ டெல் யூ வாட் இஸ் த ரைட் திங். ஒரே ஒரு மொழி தான் இருந்தால் தான் குழந்தைகள்லேருந்து 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு சிந்திக்கிற திறமை அதிகமாக இருக்கும். பல மொழிகள் வைக்கிறது 10ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் எல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரே மொழி தான். அது எந்த மொழியாக இருந்தாலும் சரி, தாய்மொழியாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க பேரண்ட்ஸ் சூஸ் பண்ணுற ஒரு மொழி தான். ஸ்கூலில் ஒரு மொழி இருக்கிற நாடெல்லாம் எடுத்து பாருங்கள். அமெரிக்கா ஒரே மொழி தான், பிரிட்டன் ஒரே மொழி தான், ஐரோப்பாவில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் ஒரே மொழி தான், அரேபியா நாட்டில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் ஒரே மொழி தான், சீனா ஒரே மொழி தான். இது மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம நாட்டில் ஏன் இந்த மாதிரி ஒரு மொழியை வச்சு ஒரு மனக்கசப்பு உண்டு பண்ணுறாங்கன்னு தெரியல. தெலுங்கு தாய்மொழியாக இருக்கிறவங்க தெலுங்கு பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கட்டும். தெலுங்கு பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டில் இருக்க தப்பா என்ன? அதே மாதிரி சில சிபிஎஸ்சி ஹிந்தி ஒன்லி ஸ்கூலாக இருக்கட்டும். இனிமேல் தான் பொருளாதாரத்தில் உயர்ந்து வந்துட்டுருக்குறோம். ஸோ மொழியை வச்சு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஒரு மொழியில் படிக்கிறது தான் நல்லது. இருந்தாலும் அவங்கவுங்க தாய் தந்தையருக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த குழந்தைகளோட எதிர்காலம் ஒரே மொழியில் இருக்க தான் நல்லது. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ChatGPT, DeepSeek எதெல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல மொழி தெரிய வேண்டாம். ஒரே மொழி தெரிஞ்சிருந்தால் உலகத்தில் இருக்க எந்த மொழி வேணாலும் அதிலிருந்து நீங்கள் முன்னேறிக்கலாம். ஸோ தேவையில்லாமல் பல மொழிகள் குழந்தைங்களுக்கு திணிக்க வேண்டாம். அவங்களுக்கு கணக்கு நல்லா தெரியணும். நம்ம கலாச்சாரம் இந்தியா பற்றி அருமையாக தெரியணும். அப்புறம் விஞ்ஞானம் அடிப்படையாக தெரியணும். இதெல்லாம் தெரியணும். பேங்க் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க, டேக்ஸ் எப்படி போடுறாங்க, டேக்ஸ் எப்படி குறைக்கிறது, டேக்ஸ்லேருந்து எப்படி நம்ம சமாளிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியுமான்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, தெரியாது. இதெல்லாம் கணக்கு நல்லா தெரிஞ்சால் தான் கட்டாயம் தெரியும். ஸோ கால்குலேட்டர் இல்லாமல் ஃபோன் எடுத்து அதில் போடாமல் கூட்டுறது ரொம்ப ரொம்ப கம்மியான மக்கள் தான் இருக்கிறாங்க. ஈவன் பேங்க்கில் இருந்தாலே கால்குலேட்டர் வச்சு தான் டக்கு டக்குன்னு போடுறாங்க. அப்படி தான் பழகியிருக்காங்க. ஸோ கணக்கு நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. சமுதாயத்துக்கு தேவையானது ஒரு மொழி, நல்லா சிந்திக்க தெரியணும். கணக்கு பேசிக்கும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸும் தெரியணும். விஞ்ஞானம், சயின்ஸ் எது எப்படி என்னன்னு தெரியணும். டெக்னாலஜி கம்ப்யூட்டரில் இல்லை கம்ப்யூட்டர் அளவுக்கு தெரியலனாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு கட்டாயம் தெரியணும். இதை தவிர பாட்டு, கதை சொல்கிறது, மேடை பேச்சு, விளையாட்டு, இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. அதுங்களில் பிள்ளைகளுக்கு ஆர்வத்தை கொண்டு வந்தால் நம்ம நாடு சிறப்பாக இருக்கும். இது டாக்டர் ராஜசேகரா சொல்கிறேன். இதுதான் பெண்களுக்கும் நல்லது, குழந்தைகளுக்கும் நல்லது, சமுதாயத்துக்கு நல்லது, நாட்டுக்கும் நல்லது.